வெல்கம் பேக். இது புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சோமியா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து வேர்ல்ட் எக் டே அப்படின்றதுனால முட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச இருக்கோம். முட்டை வந்து தினமும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா, என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, எப்படிலாம் இதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சகல கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். இவர் வந்து நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டியில் மெம்பராக இருக்காரு. அதை தவிர இவர் வந்து ஒரு போல்ட்ரி ஃபார்மர். சார், வெல்கம் டு இனியவை. வணக்கம் சார். சார், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டை சாப்பிடணும், டெய்லி ஒரு முட்டையாவது எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது எதனாலன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு முட்டை, ஜஸ்ட் ஒரு 50 கிராம் முட்டை, அந்த நட் ஷெல்குள்ளே, அந்த 50 கிராம் முட்டைக்குள்ளே உங்களுக்கு தேவையான புரதம், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸு, தாது உப்புக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த முட்டையில் வந்து எப்படின்னா ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட்ஸ், அதாவது ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதில் வந்து கோலின் ஒரு அமினோ ஆசிட் வந்து ரொம்ப முக்கியத்துவமான பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்ட் லேடிஸ், கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு, அப்புறம் பாலூட்டும் பெண்களுக்கு இதுக்கு வந்து ரொம்பவே அது வந்து உதவி பண்ணுது. ரெண்டாவது, ஒரு முட்டையில் வந்து 90% கால்சியம் அண்ட் அயர்ன் இருக்குது. ரெண்டாவது, காலையில் ஒரு 2 முட்டை சாப்பிட்டோன்னா ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. கலரிஃபிக் வேல்யூ அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல தரமான பொருள், கலப்படம் பண்ண முடியாத பொருள். சார், முட்டையில் இருக்கிற நிறைய சத்து வந்து வெஜ் ஃபுட்டில் இருக்கா? கண்டிப்பாக. ஒரு முட்டைன்னு எடுத்துட்டா 50 கிராம் முட்டையில் 6.3 கிராம் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, புரதம் சொல்லுவாங்க. இந்த 6.3 கிராம் புரதம் வரத்துக்காக ஒரு வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா 2.5 கிலோ ஆப்பிள் நீங்கள் சாப்பிடணும், இல்லை 1 கிலோ கிரேப்ஸ் சாப்பிடணும், இல்லை 3/4 கிலோ தக்காளி சாப்பிட வேண்டியிருக்கும், இல்லை 300 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட வேண்டியிருக்கும். இது காலை வேலையில் அவ்வளோ அவசரமாக போகும்போது அந்த புரதத்தை ஒரு 50 கிராமில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது ஈஸியாக, இல்லை இவ்வளோ பெரிய ஆப்பிள் வச்சுக்கிட்டு 2.5 கிலோ ஆப்பிளோ இல்லை 1/2 கிலோ வாழைப்பழமோ சாப்பிட்டுட்டு போக முடியுமா? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த 2.5 கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ காசு செலவு இருக்கு. கண்டிப்பாக அது விலை ரொம்ப கம்மியான பொருள். இன்றைக்கும் ஒரு முட்டை சாப்பிட்டா 1.2 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், ஐ மீன் ஒரு கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அளவு பாலில் இருக்கிற சத்து அதில் இருக்குது. ஓகே. அப்போ இன்னைக்கு இருக்கிற பால் விலைக்கு முட்டை விலை கம்பேர் பண்ணுங்க. எந்த பொருளை கம்பேர் பண்ணாலும் முட்டை இஸ் சீப்பர் அண்ட் கலப்படம் பண்ண முடியாத பொருள். கண்டிப்பா. அதாவது இயற்கையாக கிடைக்கிற பொருள். வெரி நைஸ் சார். பிக் திங்ஸ் கம் இன் ஸ்மால் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவ்வளோ சத்து வந்து ஒரே ஒரு சின்ன முட்டையில் இருக்குது. அதனால தான் நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. கரெக்ட். அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் விரும்பிகளுக்கு வந்து முட்டை தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீ முட்டை பற்றி ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, பொதுவான ஒரு கேள்வி, முட்டை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா வந்து நம்மளே வந்து கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் வந்து ஐயோ நான் வந்து வெஜிடேரியன், அதனால நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து அதான் முட்டையை தான் வந்து வெஜிடேரியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றாங்க. ஸோ இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுவீங்களா? அதாவது இவ்வளோ நாள் பேசுகிறவங்க எல்லாருமே முக்கியமாக நான் வெஜிடேரியன் கிளாஸிஃபிகேஷனில், வெஜிடேரியன் கிளாஸிஃபிகேஷனில் பாலை எத்தனையோ ஆண்டுகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. பால் என்னது? அதுவும் குருதியிலிருந்து, பிளட்லேருந்து ஒரு டெரிவேட்டிவ். யூ அக்செப்ட் தட் ஆஸ் நல்ல வெஜிடேரியன் டயட்டாக இது பண்ணுறீங்க. இதே முட்டையை எடுத்துக்கிட்டால் முட்டையில் உயிர் இல்லை. எதனால் சொல்கிறேன்னா, பண்ணையில் வளர்க்கும் கோழியில் நாங்கள் பெட்டை கோழிகளை மாத்திரம்தான், அதாவது ஹென்ஸ் மாத்திரம்தான் வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த முட்டை வரதுக்கு வந்து ஆண் சேவல் தேவையில்லை. அது அந்த மாதிரி வரும் முட்டையில் உயிர் இல்லை. அதனால கண்டிப்பாக அது வெஜிடேரியன் தான். ஓகே. சரி, இப்போ வந்து ஒரு கோழி எத்தனை முட்டைகள் இடும்? கோழியின் பராமரிப்பும் அதோட குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதை எந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம், அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம், அந்த இதை பிரகாரம் நம்ம நல்ல புரதத்தோட பேலன்ஸ்டு ஃபீடு கொடுக்கும்போது, அதை தீவனம் கொடுக்கும்போது ஒரு 20 வாரத்துலேருந்து 22 வாரத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும். அதாவது 5லேருந்து 5.5 மாதத்துலேருந்து முட்டையிட ஆரம்பிக்கும். 72 இல்லை 75 வாரம் வரைக்கும் ஒரு கோழி முட்டையிடும். அந்த முட்டை அதன் லைஃப் டைம், அந்த முட்டையிடுற ப்ரொடக்டிவ் டைமில் வந்து ஒரு சராசரியாக 300 முட்டை இல்லை 330 முட்டை. அது வந்து நம்ம பசங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, நல்லா படித்து மார்க் வாங்குறாங்க, அந்த மாதிரி நம்ம கோழியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா அது நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்கும்.
ஓகே. ஆக்சுவலாக இந்த போல்ட்ரி ஃபார்ம் வந்து பிஸ்னஸாக நம்ம பார்த்தோன்னா அதுலேயும் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து சமீப காலங்கள் இந்த நம்ம வந்து பேர்ட் ஃப்ளூ இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டோம். அப்படியே கும்பலாக வந்து எல்லா கோழியும் மண்ணில் போட்டு புதைச்சாங்க, அதெல்லாம் கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம்ல. ஆமாம் முத்து, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு வேர்டு இந்த பேர்ட் ஃப்ளூ. இதுக்கு வந்து காரணம் என்ன சார்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழிகள் அப்படி இல்லைன்னா முட்டைகள் வந்து அடிக்கடி இந்த பாக்டீரியாவில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் இது வந்தப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இது அதாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப அற்புதமான கேள்வி. பாக்டீரியான்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்மளும் மனுஷங்களும் பாக்டீரியாவில் எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல தரத்தில் நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்காக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம வெட்டினரி டிபார்ட்மெண்ட், கால்நடைத்துறை, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நேஷ்னல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு எங்கள் ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே எப்படி என்ன பண்ணணும், என்ன ஸ்டேஜஸில் பரிந்துரைத்து எப்படி மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் வராமல் தடுக்கணும். அதாவது நான் ஒரு வியாதி வந்துட்டால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் வந்து உங்களுக்கு மருந்து சாப்பிடணும், ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுக்கு உண்டான செலவு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பண்ணையில் ஒரு 1 லட்சம் கோழி 5 லட்சம் கோழி வச்சுருக்கோன்னா அதை வராமல் தடுத்தா தான் எங்களுக்கு செலவு மிச்சமாகும். இதெல்லாம் வர வச்சு நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து அதோட உற்பத்தி விலையை தான் நாங்கள் கூட்டுறோம். அதனால் நாங்கள் வந்து பராமரிப்பதை கரெக்டாக பராமரித்தோன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நீடு இருக்காது, அதனால் ஒரு பயம் இருக்காது. முதல்ல அப்படியா இருந்தால் எஃபெக்ட் ஆகிறது பண்ணக்காரன் தான். பண்ணக்காரங்க எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க, சக்தியோடு இருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்க. வந்தப்போ நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க அந்த பேர்ட் ஃப்ளூ? இது வந்து பரவலாக பேசப்பட்டப்போ பரவலாக பேசுகிறாங்களே தவிர பேர்ட் ஃப்ளூ எல்லா இடத்துலையும் வரலைங்க. இப்போ நான் என் பண்ணை வந்து வீட்டோடு தான் வச்சுருக்கேன். அப்படியா இருந்தால் முதல்ல எனக்கு தானே பாதிச்சிருக்கணும். ஓகே, அது ஒரு மித் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. அது வந்து நார்மலாக ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுமான ஜுரம், அவ்வளோதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து முட்டையோட விலை வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து கணக்கில் வச்சுட்டு கரெக்டாக பைசா எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கடைக்காரர் கிட்ட என்ன மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு வந்து நம்மளை கேட்டுருவாங்க. இதுக்கு வந்து காரணம் என்ன சார்? ஏன்னா டிவியில் காமிக்கிற ரேட்டுக்கும் கடையில் நம்ம வாங்குற ரேட்டுக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த முட்டையோட விலையை வந்து தீர்மானிக்கிறது யார்? இப்போ இதில் வந்து நாங்கள் டிவியில் அனௌன்ஸ் பண்ணுற ரேட் வந்து பண்ணையோட ரேட், பண்ணை உற்பத்தி காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. இப்போ பண்ணையிலேருந்து அதை வந்து லோடிங் பண்ணி ஒரு லாரியில் ஏற்றி, அதாவது டெய்லி போடுற முட்டையை சாயங்காலம் முட்டை கலெக்ட் பண்ணி அந்த முட்டை ஒரு நாமக்கல்லேருந்தோ இல்லை ஆந்திராலேருந்தோ ஹைதராபாத்லேருந்தோ இங்கே வரணும், சென்னைக்கு வரணும். அதுக்கு உண்டான பேக்கேஜிங், லோடிங், அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், லாரியில் ஏற்றி இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பி அன்லோட் பண்ணி செமி ஹோல்சேலர்ஸ், அதாவது ஓரளவுக்கு அந்த ஒரு பெரிய லாரி எடுத்துகிட்டு வந்தால் 2.5 லட்சம் முட்டையை வந்து ஒரு 4 இடத்துல இறக்கி வைக்கிறோம். அதுலேருந்து சின்ன வியாபாரிகளுக்கு போய் சேரணும். அது கொண்டு போய் வண்டியில் கொண்டு வரும்போது உடையாமல் அது சேதாரம் அதெல்லாம் பத்திரமா பார்த்து அதை கொண்டு வந்து கொடுத்து அதுலேருந்து பொதுவாக 10லேருந்து 12 பைசா அந்த மார்க்கெட் ரேட்லேருந்து அது மேலே வச்சு கடைக்காரங்க விற்பாங்க. ஓகே, ஸோ அந்த வித்தியாசம் வரதான் செய்யும் டிரான்ஸ்போர்ட். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்து ஒரு முட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. எந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த முட்டையை வாங்குவேன்? முட்டையை பொதுவாக பார்த்தா நல்ல முட்டை உங்களுக்கு எடுத்தாலே தெரியும் முட்டை ஏதாவது கிராக் இருக்கா, இல்லை இது பண்ணுறீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் இருந்தால் கெட்டு போன முட்டை இருக்குன்னா ஆட்டி பார்த்தாலே தெரியும். இல்லை பொதுவாக முட்டையை தண்ணியில் போட்டாலே முதக்கும். பட் இதெல்லாம் வந்து பெரிய க்ரைட்டீரியா கிடையாது. எதனாலனா முட்டை வந்து 3.5 கோடி முட்டை உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில். நம்மக்கிட்ட இருக்கிற ஜனத்தொகை 7 கோடி. ஸோ எந்த அளவுக்கு முட்டை வந்து தேக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்தமானுக்கு போன முட்டை கேரளாவுக்கு போனோம். கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் முட்டை போகுது. கர்நாடகாவுக்கு ஒரு 25 லட்சம் முட்டை போகுது. அதை தவிர பாக்கி இருக்கிற முட்டை தான் இங்கே விற்பனை ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற ஜனத்தொகைக்கு அதில் இருக்கிற உற்பத்தி ஆகிற முட்டை வந்து தினமும் ஒருத்தர் ஒரு முட்டை இல்லை பாதி முட்டை சாப்பிட்டாலே அது சரியாக போயிடும். அதனால் உங்களுக்கு அந்த இது பிரச்சனை வராது. அப்படியும் இல்லை, கடைக்காரர் விற்கும்போது ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் அவர் உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து வியாபாரத்தை விட விரும்ப மாட்டார். நீங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்கன்னா அடுத்த நாள் போய் கேட்க மாட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து படிச்சிருக்கோம், அதாவது முட்டையை வந்து தண்ணியில் இப்படி முக்கி பார்த்தா அதுவும் உள்ளே இருந்துச்சுன்னா கெட்டு போன முட்டை, மிதந்து வந்துச்சுன்னா நல்ல முட்டைன்னு. இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம கடையில் வாங்குறப்ப செக் பண்ண முடியாது. வேறு ஏதாவது கடையிலே செக் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா?
அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் இப்போது புது விதமான முட்டை வந்து கடைக்காரங்களுக்கு தெரியும் இந்த டேட்டில் வருதுன்னு. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து முட்டையை உடனே விற்றா அந்த வர 25 பைசாவோ 10 பைசாவோ அந்த லாபத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சு அதை விற்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் தட்டி பார்த்து மட்டும் வாங்கிடக்கூடாது. அது கரெக்ட் தான். நீங்கள் வந்து இப்போ சொல்லும் போது ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது முத்து. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து திறந்தீங்கன்னா வந்து ஒரு மினி சமையலறையே உள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து வீட்டில் இருக்கவங்க ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து முட்டை. நம்ம வந்து முட்டை வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் கூட அதுக்காக தானே ட்ரேலாம் தராங்க. ஸ்பெஷலைஸாக வந்து ட்ரேலாம் தராங்க. ஸோ வந்து ஒரு முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அது எத்தனை நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அவங்க முட்டை வாங்கிட்டு வந்து எத்தனை நாளுக்குள்ளே அதை வந்து யூஸ் பண்ணிடணும்? பொதுவாக முட்டை வாங்கிட்டு வந்தோடனே அதை தண்ணியில் வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கணும். இன்றைக்கி போட்ட முட்டை பண்ணை முட்டைன்னா அது தாராளமாக வந்து ஒரு 5 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுன்னாலும் முட்டையை தண்ணியில் கழுவி வைக்கக்கூடாது. அப்படியே முட்டையை வச்சோம்னா தாராளமாக உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10 நாள் இல்லை 15 நாள் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக அன்றைக்கே எடுத்த உடனே கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா எடுத்த உடனே யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, இதை தண்ணியில் கழுவக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அது எதுக்காக சார்? அந்த ஈரப்பதத்தோடு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் வந்து இன்னும் அதில் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே முத்து, இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை தான். ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து சொல்கிறாங்க இல்லையா, டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து முட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீயாகவே வந்து எக்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. சில வருஷங்கள் முன்னாடி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பயங்கர வரவேற்பு இதுக்கு வந்து. கண்டிப்பாக, ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக் யோக் இருக்கு இல்லையா, அதில் வந்து விட்டமின் டி சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்கான். இது வந்து ரொம்ப கம்மியான உணவுகளில் மட்டும்தான் வந்து இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஹெல்த் பேக்கேஜ் இந்த முட்டை இருக்கு இல்லையா. ஆமா கரெக்ட். எக்கை பத்தி நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து ஒரு பிரேக் அப்புறமும் நம்ம பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வேர்ல்டு எக் டே அப்படின்றதுனால இது சம்பந்தமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காரு. இவர் வந்து NECCயோட மெம்பரா இருக்காரு. நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப முட்டை அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் வரும். எதனால டீச்சர் வந்து நம்மளை திட்டுற முட்டை போட்டுருவேன் அவங்களோட எக்ஸாம் பேப்பர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அந்த திட்டுல நிறைய வாங்கியிருக்கேன். ஆமா, ரொம்ப வந்து காமனான ஜோக். முட்டை வாங்கிட்டேமா அப்படின்னு வந்து வீட்டுல சொல்லுவாங்க. பார்த்தா வந்து பேப்பர்ல வந்து 0ன்னு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைல்ட்ஹுட் காமெடிஸ் எல்லாம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பெருமைப்படலாம். ஏன்னா அதுல வந்து அவ்வளவு சத்து இருக்குன்னு அவரே சொல்றாரு. கரெக்டா? அப்ப நீங்க அத்தனை முட்டை வாங்கியிருக்கீங்க அப்படிதானே? பட் நம்ம வந்து அந்த முட்டையை பத்தி பேச போறதில்ல. எக் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ வந்து ஒரு முட்டையை வேக வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் வேக வைக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அது வெந்திருக்குன்னு தெரியும் நமக்கு? இப்போ ஒரு முட்டையை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு சாப்பிடணுன்றது 2-3 வகை இருக்குது. அதாவது கொஞ்சமாக, அதாவது பாயில் பண்ணி, அதாவது லைட் பாயில்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீடியம் பாயில்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹார்ட் பாயில்டுன்னு சொல்லுவாங்க. லைட் பாயில்டு அதாவது வெள்ளைக்கருவு மாத்திரம் வேக வச்சு உள்ளே இருக்கிற மஞ்சக்கருவு அப்படியே குழக்குழான்னு இருக்கணும்னா 2லேருந்து 2.5 நிமிஷம் போதும். மீடியம் பாயில்டு ஓரளவுக்கு வேக வச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், தொட்டால் அமுங்கணும். இந்த மாதிரி சேலட்டுக்குள்ளே ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு 4லேருந்து 4.5 நிமிஷம் போதும். நல்ல ஹார்ட் பாயில்டு எக்கு எனக்கு வந்து சாப்பாடில் ஒரு புளிசாதத்துக்குள்ளேயோ இல்லை லெமன் ரைஸ்க்குள்ளேயோ டிஃபன் பாக்ஸில் வச்சுன்னு போய் நான் மத்தியானம் சாப்பிட்ணும் இல்லை சாயங்காலம் சாப்பிட்ணுன்னு அப்படி இருந்தால் ஹார்ட் பாயில்டு எக்ஸ் ஒரு 7.5 நிமிஷம் வேக வைக்கலாம். 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு முட்டை வெந்ததுக்கு அப்புறம் இல்லை சமைச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சாப்பிடணும்? அதுதான், தோலை உரிக்காமல் வந்து ஒரு முட்டையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 10 நாள் வரைக்கும் கழித்து கூட சாப்பிட்லாம். தோலை உரித்து வச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வேக வச்ச முட்டை தோலை உரிக்காமல் இருந்தால் அடுத்த நாள் கூட சாப்பிடலாம். தோலை உரிச்சிருந்தா அது பத்திரமா மூடி வச்சு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சாப்பிட்றலாம். ஓகே சார், இப்போ வந்து முட்டை அப்படின்னா வந்து நாமக்கல்ல அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது, அங்கே இருந்தால் வந்து நிறைய சப்ளை வருது அப்படிங்கிறது வந்து பரவலாக வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு வந்து என்ன காரணம்? அங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனா இல்லை வேற ஏதாவது வந்து காரணங்கள் இருக்கா? எல்லா விதத்துலேயும் காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த என்டர்ப்ரனர்ஷிப் நிறைய பண்ணணுன்ற முதல்ல லாரி தொழிலில் இருந்தாங்க. அடுத்தது அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு விதத்தில் அங்கே வந்து ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் கம்மி, நல்ல காற்றோட்டமான இடம்,
எல்லாத்துக்கும் ஒரு சென்டர், எல்லாருமே தொழில். இப்போ நானும் சென்னையில் சென்னை அடுத்த வெள்ளானூர்ன்ற கிராமத்தில் முட்டை பண்ண வச்சுருக்கேன். இங்கே வைக்கக்கூடாதுன்னு இல்லை, இங்கே இருக்கிற கண்டிஷனில், அதாவது வேறு வேலையை தேடி போகலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அங்கே வந்து எல்லாரும் அதை வந்து நல்ல தொழிலாக நினச்சி கண்டினியூ பண்ணாங்க. சார், இதை வந்து இந்த எக் பவுல்ட்ரி ஃபார்மிங் இதை வந்து ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தணும்னா அவங்க வந்து NECCயை டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாமா, இல்லை வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? இதுக்காக வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இளைஞர்களுக்கு. முக்கால்வாசி வந்து அதுக்கு சார்ந்த படித்தவர்கள், அதுக்கு இன்ட்ரெஸ்ட், லேண்ட் இருக்குது, எனக்கு சொந்த விவசாயம் நல்லா இருக்குது, அதில் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். முதல்ல வந்து ஒரு சிறிய லெவலில் ஆரம்பித்து பண்ணணுன்றதெல்லாம் இப்போது நடக்காத கதை. ஒரு முட்டைக்கோழி பண்ண வேணும்னா கண்டிப்பாக ஒரு 50,000 கோழி ஏதாவது ஸ்டார்ட் வித் பண்ணணும். அதுதான் எக்கனாமிக்கல் லெவல். பேங்க்லேயும் அதுக்கு தான் லோன் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய விதத்தில் தான் தொழிலாக ஆரம்பிக்க முடியும். சிறு தொழிலாக பண்ணுறதுல வந்து ரொம்ப கடினமான இதுதான் இது. ஏன்னா வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிடுது. இதுவே நம்ம இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணுற முட்டையே வந்து இந்தியா பூரா உற்பத்தி பண்ணுற முட்டை 17 கோடி முட்டை இல்லை 20 கோடி முட்டை உற்பத்தி பண்ணுறோம். அதுவே பத்தாது. அதனால் க்ரோத்துக்கு வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் அதாவது ஒரு பெரிய ஐடி கம்பெனி கூட நம்ம வந்து ஒரு சின்னதாக 4 கம்ப்யூட்டர் வச்சு போட்டி போட முடியாது. அந்த மாதிரி இப்போ பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆன பண்ணையை வச்சு நம்ம வந்து சின்னதாக ஆரம்பிக்கிறது கடினம். ஓகே, இப்போ வெட்டினரி இன்ஸ்டியூட் வந்து ட்ரைனிங் தராங்கன்னு சொன்னீங்க. அதை தவிர வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் தரப்படுதா சார்? இப்போ நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டியோட வெங்கடேஸ்வர ஹேச்சரிஸ்லேயே அந்த போல்ட்ரிக்காக ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்டடீஸ் நடத்துகிறாங்க. அங்கேயும் போய் படிக்கலாம். வேர்ல்டு லெவல்லையும் நிறைய இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எம்எஸ் போல்ட்ரி சயின்ஸ்னே இருக்குது. இங்கேயே நமக்கு வந்து நம்ம சென்னையிலேயே அலமாதி பக்கத்தில் பிடெக் போல்ட்ரி சயின்ஸ்னு ஒரு இன்ஜினியரிங் டிவிஷனே இருக்குது. போல்ட்ரி டெக்னிக்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சார், இப்போ வந்து NECC இதோட பங்கு என்ன? இந்த இந்தியா முழுக்க வந்து இந்த எக் ப்ரொடக்ஷனில் வந்து NECCயோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? NECC as such, it denotes National Egg Coordination Committee. மொத்தத்தையும் ஒருங்கிணைச்சு கோழி பண்ணையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறோன்னா அதில் ஒரு மெம்பர் ஆகி நம்ம வந்து அவங்க கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அவங்க கூட ஒத்துழைச்சோன்னா நல்ல க்ரோத் இருக்கும். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணுறாங்க. அதாவது தரமான கோழி குஞ்சு எந்த கிடைக்கும், எந்த மாதிரி பராமரிக்கலாம், எந்தெந்த வாரத்தில் எந்த மாதிரி தடுப்பூசி கொடுக்கணும், எந்த வகையான தீவனம் போடணும், அந்த மாதிரி பல உதவிகள் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டோட்டல் நேஷனையே கோஆர்டினேட் பண்ணி இந்த முட்டை வியாபாரத்தில், அதாவது நான் கம்மியாக கொடுக்குறேன், நான் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு அந்த போட்டி பொறாமை எதுவும் இல்லாமல் எல்லாரும் சமமாக உற்பத்தி பண்ணுறவங்க, ஒரு சிறு பண்ணையாளரும் சரி, ஒரு சிறு வியாபாரியும் சரி, எல்லாருமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து நடத்தி வைக்கிறாங்க. அதனால் ரொம்ப நன்மைகள் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த போல்ட்ரி ஃபார்மில் 25 இயர்ஸாக we are under NECC. எங்களுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லா ஃபேவரும் இருக்குது அதில். ஓகே, நல்ல விஷயம் தான். எந்த பிஸ்னஸ்க்குமே ஒரு கவர்னிங் பாடி, ஒரு சென்ட்ரல் பாடி அப்படின்ட்டு இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து என்னைக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ வந்து ஒரு கவர்னிங் பாடி இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆக்ஷனை வந்து கொஞ்சம் குயிக்காகவே எடுப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எக்கு பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து சில பேசிக்கான சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா முத்து, முன்னெல்லாம் வந்து இந்த ஒரு சின்ன மித்து ஒன்று வந்து இருந்தது. நான்வெஜ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. எக்கும் வந்து நான்வெஜ் தானே, அதனால அது சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிலாம் முன்னே வந்து மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ கூட சொல்லுவாங்க, அதான் அந்த மஞ்சக்கருல வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா சார்? இல்லை எக்கு சம்மந்தமாக வேறு என்னெல்லாம் மித்ஸ்லாம் இருக்குது? அதாவது முட்டையை வந்து இப்போது ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம். நான் இந்த 47 இயர்ஸில் நான் ஆல்மோஸ்ட் டெய்லி 2 முட்டை இல்லை 3 முட்டை சாப்பிட்றேன். எனக்கு கொலஸ்ட்ராலே இல்லை. ஸோ வந்து ஒவ்வொருத்தரோடு வாழ்க்கை முறையை பொறுத்து இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உட்காந்த இடத்துலையே வேலை பண்ணுறேன், இறங்கினோடனே கார் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை 2 வீலரில் போகிறேன், நடக்கிறது இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் முட்டை சாப்பிடலைனாலும் வரும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் முட்டையில் மாத்திரம் இல்லை, கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நடுவில் ஸ்நாக்ஸோ டீ டைம்லையோ வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்றீங்களோ அது எவ்வளோ தூரம் எண்ணெய் இருக்குது, அதனால் எவ்வளோ கொலஸ்ட்ரால். அதே முட்டை வந்து டெய்லி 3 முட்டை சாப்பிட்றவங்க நம்ம இதுலேயே இன்டர்நெட்லேயே போய் பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் இல்லை, நல்லா டயபெட்டிக்காக இருக்கிறவங்க கூட இந்த முட்டை சாப்பிட்றதுனால அவங்க டயபெட்டிக்ஸோ கொலஸ்ட்ராலோ ஏறுறது இல்லை.
ரெண்டாவது முட்டை சாப்பிட்டோன்னா 2 முட்டை 3 முட்டை சாப்பிட்டோன்னா அதனால் மற்ற சாப்பாடு இல்லை நொறுக்கு தீனியை நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவோம். ஏன்னா பசி எடுக்காது சீக்கிரம். சார், இந்த எக் அலர்ஜி அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இருக்குமா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து இந்த எக் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக எக் அலர்ஜி இருக்குது, நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு 9 மாதம் குழந்தையிலேருந்து இல்லை 1 வயசு குழந்தையிலேருந்து முட்டையை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக முட்டை கொடுக்கணுன்றதுக்காக முழு முட்டையை கொடுக்க வேண்டாம். வேக வச்ச முட்டையிலேருந்து கொஞ்சம் வெள்ளைக்கருவை எடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கோட அதை நல்லா மசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குழந்தைக்கு சரிமானம் ஆகும், அந்த பழக்கத்துக்கு வந்துடும். ரெண்டாவது, ஒரு சின்ன முட்டை துளியிலேயே நிறைய புரதம் இருக்குது, கொலின் இருக்குது, நான் சொன்ன மாதிரி அமினோ ஆசிட்ஸு, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சேகரித்தோன்னா நம்ம இதே பண்ணலாம். ரெண்டாவது, அதே வந்து முட்டையை கொடுக்கறது வயது வரம்பு இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக ஒரு நாளைக்கு 45 கிராம் கால்சியம் வேணும். அந்த கால்சியம் வந்து தாராளமாக இதில் வந்துடும். அதே மாதிரி முதியோர்களுக்கும் இந்த முட்டு வலி, கை கால் இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முதியோர்களும் இந்த முட்டையை கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ஸோ முட்டை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசணும் இல்லையா முத்து? நீங்கள் வந்து ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப கரெக்டான ஆப்டான விஷயம். கிரேட் திங்ஸ் கம் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சார் கிட்ட இருந்து நம்ம கேட்ட கேள்விகள் பதில்கள் மூலியமாக வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆமாம், கரெக்ட். முட்டையில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அது சம்மந்தமாக என்ன மிச்சம் இருக்குது, அது மட்டும் தொடாமல் நம்ம வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதோட லாப நஷ்டங்கள் எல்லாமே சார் நமக்கு வந்து டீட்டெயிலாக சொன்னார். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து எக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். காலையில் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் எனக்கு டைம் இல்லை, அவ்வளோலாம் வந்து என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஒரே ஒரு எக்கு வந்து ஏதாவது ஒரு சமையல் வந்து செஞ்சுட்டாலே போதும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது ஆரோக்கியமாக இருக்கும்னா அந்த உணவில் வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதும்பாங்க. ஆனால் எக் விஷயத்தில் வந்து அது வந்து போய் ஏன்னா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ரெசிபியில் ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம சாருக்கு வந்து தேங்க் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் டைம் வந்து ஸ்பேர் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. எக்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இனி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போனோன்னே சமைச்சு சாப்பிட்றணும். எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இனிமேல் எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். சௌமியா சூப்பர் சௌமியா, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சரி, ஓகே. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடுத்து வந்து தமிழ் அறிவோம் பகுதி. ஆமாம், தமிழ் அறிவோம்ல வந்து நீங்கள் தமிழ் மட்டும் அறிவோம்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரி கூட வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆமாம், கரெக்ட். இன்னைக்கு யார் எதை பற்றி பேச போகிறாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் சார் வந்து பேச போறார். அவர் வந்து யவனர்கள் பத்தி பேச போறார். யார் இந்த யவனர்கள்? யவனர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேக்க பகுதியில வாழ்ந்தவர்களை வந்து யவனர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சரித்திர நாவல்கள்லாம் கூட வந்திருக்கு. ஆமா, நானும் சில இது படிச்சிருக்கேன். அதாவது இந்தியன் மித்தாலஜிக்கல் நாவல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரஸ்வதி நதி, அதாவது இப்போ ராஜஸ்தான்ல டெசர்ட் இருக்குல்ல, அங்க வந்து முன்னாடி ஒரு காலத்துல வந்து சரஸ்வதி நதி ஓடிச்சு. அது வந்து வத்தி போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்தியாக்குள்ள வந்தாங்க. அதை தாண்டி ஐரோப்பா பக்கம் போனவங்க தான் இந்த கிரேக்கியர்கள். அந்த மாதிரி படிச்சிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த யவனர்களை வந்து சுத்தி இருக்கு. ஒவ்வொரு நாட்டுல இருந்து கூட வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ நிரஞ்சன் சார் என்ன சொல்றாருன்றத பார்க்கலாமா? முன்னொரு காலங்களில் நாம் படிக்கக்கூடிய தமிழ் நாவல்கள், தமிழ் சரித்திர கதைகள் அதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது யவனர்கள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு போகும். இந்த யவனர்கள் வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள் கிடையாது. உண்மையிலேயே இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கிரேக்க நாடு, ரொமானிய நாடு, எகிப்திய நாடு, இந்த 3 நாடுகளோட நெருங்கிய வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க. பல்லாண்டு காலமாக வணிகம் நடத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த கிரேக்க நாட்டவர்கள், எகிப்திய நாட்டவர்கள், ரொமானிய நாட்டவர்கள், இவங்க 3 பேரையும் பொதுவாக ஒரு பெயரால் அவங்க அழைச்சாங்க. அந்த பெயர் தான் யவனர்கள் அப்படிங்கிற அந்த பெயர். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்த யவனர்கள் பற்றிய ஒரு ஆச்சரியமான தகவலை பட்டினப்பாலை பதிவு செய்யுது. அந்த பட்டினப்பாலை என்கின்ற அந்த நூலிலிருந்து இந்த தகவலை உருத்திரங்கண்ணனார் எப்படி தன்னுடைய திறமையால் வித்தியாசமாக ரொம்ப புதிதாக சிந்தித்து பதிவு செய்யார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள இருக்கோம். அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பட்டினப்பாலை வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வான் இணர் மடல் தாழை வேலாழி வியந்தெருவில் நல் இறைவன் பொருள் காக்கும் தொல்லிசை தொழில் மாக்கள்
காய் சினத்த கதிர்ச்செல்வன் தேர்பூண்ட மாபோல் வைகல்தொறும் அசைவின்றி உல்கு செய்ய குறைப்படாது. இதையெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒன்றுமே புரியாதது மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவரமாக உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தது போல காவிரி பூம்பட்டினம் என்பது ஒரு வணிக நகரம், துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய வர்ணனையாக சொல்லிட்டு போகிறாரு உருத்திரங்கண்ணனார். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். வெண்மையான பூங்கொத்துக்களை உடைய, வெண்மையான மடல்களை உடைய தாழை மலர்கள் நிறைய இருக்கிற ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான, மிக விரிந்த ஒரு சாலையில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரியக்கூடிய அந்த மன்னனின் பொருட்கள், அந்த மன்னவனுக்கு சொந்தமான பொருட்களை சில பேர் காவல் காக்குறாங்க. அந்த காவல் காப்பவர்கள் யார் தெரியுமா? யவனர்கள். நமக்காக அயல் நாட்டிலிருந்து கடல் கடந்து வந்து இந்த பொருட்களை எல்லாம் யவனர்கள் காவல் காத்திருக்காங்க என்பது மிக மிக நுட்பமான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த யவனர்கள் எல்லாருமே அரசனுக்கு சொந்தமான இந்த பொருட்களை எல்லாம் காத்து வருகிறார்கள். காத்தல் தொழிலில் வந்து யவனர்கள் வந்து மிகுந்த புகழ் படைத்தவர்கள். அதாவது தொன்மையான புகழா, ரொம்ப பழமையான புகழா. அதாவது இதன் மூலமாக உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பல வருட காலமாக இந்த காத்தல் தொழிலில் வந்து யவனர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தியை உருத்திரங்கண்ணனார் வந்து தன்னுடைய பாடலில் பதிவு செஞ்சுருக்காரு. போகிற போக்கில் வந்து யவனர்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து சுற்றி சுற்றி காவல் காத்தாங்க. காவல் காத்த பிற்பாடு சுங்க வரியை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம். சூரியன் என்கின்ற ஒற்றை ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்கும் அந்த தேரில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சூரியன் என்பது 7 குதிரைகள் பூட்ட பெற்ற ஒரு ஒற்றை ஆழி தேர் அப்படின்னு ரொம்ப விவரமாக அழகாக நம்ம கவிஞர்கள் எல்லாரும் எழுதுவாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க? இந்த சூரியன், அதாவது ஆங்கிலத்தில் பிரிசம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரிசம் என்பதில் இந்த சூரிய ஒளி வந்து குவியும் போது 7 வண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் வந்து கற்பனை ரீதியாக நம்ம முன்னோர்கள் வந்து 7 குதிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடுமையான கொதிக்கின்ற வெப்பத்தை உடைய அந்த சூரியனுடைய தேரில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதிர்களாகிய அந்த குதிரைகள் மாதிரி இந்த யவனர்கள் இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் ஓய்வில்லாமல் சுற்றி சுற்றி வந்து அந்த பொருட்களை காக்கின்றனர் என்பதுதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொன்னார் இல்லையா, தமிழ் அறிவோம் அப்படிங்கிற பகுதியை நம்ம வந்து வரலாறு அறிவோம்னு கூட மாத்திரலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா அதுக்கும் தமிழுக்கும் உள்ள சம்பந்தம் இதெல்லாம் வேற நம்ம பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய வேர்ல்டு எக் டே. ஸோ எக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கெஸ்ட் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எக் சம்மந்தமாக இருக்கு. அதை வந்து சொல்லணும்னா நம்மளோட எபிசோடே பத்தாது. ஓ ஓகே, அப்படி என்னெல்லாம் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுனா என்ன பண்ணணும்? எஸ், இந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் சொல்கிறேன், incredibleegg.org. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், incredibleegg.org. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக வந்து எக் சம்மந்தமான எல்லா தகவல்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து மேற்பார்வையாக சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக் இதை வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் வந்து செய்யலாம், இது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் வந்து எக் சம்மந்தமான ஃபேக்ட்ஸ், இது வந்து ஒரு பகுதி. இந்த ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ண ரிடல்ஸ், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக் சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரிடல்ஸு, கேம்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வச்சு எக்கோட ஃபேக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இது எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வேணும்னா இந்த ஒரு வெப்சைட் போதும். ஓகே, ஸோ வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட்டான ஒரு வெப்சைட்டாக இது திகழுது. ரொம்ப இன்ஃபோடெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் அந்த வெப்சைட்டை வந்து பார்க்கும்போது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் மாதிரி. யா கரெக்ட், ரொம்ப அது கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்க, அப்ரோப்ரியேட்டாக சொல்லிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் இல்லையா? அதி முக்கியமான விஷயம், இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த வெப்சைட் பார்க்கறதுக்காக நீங்கள் இன்டர்நெட் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. feedback@pudhuyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். எஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பி வைக்கலாம். ஆமாம், எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில் அல்லது மெயில் மூலம் அனுப்புங்கள்னு சொல்லிட்டு இங்கே இருந்து நாங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பிக்கிறோம். புதுயுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.